ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கேருபீன்களுக்கு 2 சட்டைகள் இருந்ததாக, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருந்த கேருபீன்களுக்கு 2 சட்டைகள் இருந்ததாக பார்க்கிறோம். ஆனா வசனத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், வசனம் சொல்லி இருக்கு கேருபீன்களுக்கு 6 சட்டைகள், அவ்வாறு சட்டைகள் இருந்ததாக ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மகள் கேட்டிருக்கிறாங்க, ஏசாயா புஸ்தகத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிறதான அந்த கேருபீன்களுக்கு 2 சட்டைகள் இருக்கிறதாக இருக்கு, 6ஆ 2ஆ எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஆஸ் பர் பைபிள் ஏசாயா தரிசனத்துல பரலோகத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கிற கேருபீன்கள், அதாவது தூதர்களுக்கு 6 சட்டைகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிற கேருபீன் ஒரு மாதிரி நிழலாட்டம். இதை தேவன் ஒரு அடையாளத்துக்காக சொல்லி இருக்கிறார். இதுக்கு பின்பாக ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. அதாவது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளையும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. அது ஒரு நிழலாட்டமா இருக்கு, அவ்வளவுதான். சோ அதுல ஆண்டவர் 2 சட்டைகளோடு கூட கேருபீன்களை வச்சாரு அப்படிங்கிறது ஒரு இமேஜ். ஆனால் நிஜம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவ்வாறு சட்டைகள் இருந்தாக சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால 2 சட்டைகளால் மூடி, 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி அவரை பரிசுத்தர் 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 என்று அவங்க இரவு பகலும் ஆராதிக்கிறாங்க. இதுதான் அங்க ஆக்சுவலா சொல்லப்பட்டிருக்கு. அதனால தூதர்களுக்கு 6 சட்டைகள் தான், 2 சட்டைகள் அல்ல. நாம் இந்த 2 சட்டைகள் அப்படிங்கிறத காலகாலமா எல்லா டிராமாலையும் படங்கள்லையும் நம்ம அப்படி பார்த்துட்டதுனால நாம் அதை அப்படி நினைக்கிறோம். மற்றபடி தூதர்களுக்கு 6 சட்டைகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம்.